வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இடி ரெய்டை குறித்து பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் செம்பட்டி அடியால் உச்சநீதிமன்றம் அடித்து விட்டது அப்படின்னு திமுக நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தற்காலிக வெற்றியை முழு வெற்றியாக கொண்டாடி இருக்க இந்த நேரத்தில் டெல்லிக்கு விரைந்திருக்கும் நம் முதல்வர், அதன் மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கும் கனிமொழி, அது மட்டும் இல்லாம இங்க திமுகக்கு எதிராக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையுமே காவல்துறையை வச்சு அடக்குமுறை பண்றது, அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு. அது குறித்து பாரி அவர்களிடம் கேட்டு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. என்னங்க மாதேஷ் அவரோட போஸ்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். ஆமா ஆமா, திமுகவை ஜெயிக்க வைக்காம விட மாட்டார் போல இருக்கு. நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுலயே தெரியுது உங்களுடைய அந்த மகிமை அப்படின்லாம் ஏதோ போட்டிருந்தாரு. சரி விடுங்க, பாவம் அவர் ஏதோ போட்டிருக்காரு. அவர் எப்பயாவது கொஞ்சம் பாப்பீங்களா? ரீசெண்ட் டைம்ஸ்ல பாப்பேன். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? எனக்கும் அவர் ஆரம்பிப்பார்ல அதன் தமிழ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப டபுள் லேயர் போட்டு சொல்றாரா, ஸ்கிரீன் விட்டு வெளில வந்துட போறாரு. கொஞ்சம் ஐக்கானது. ஆமா, இப்ப என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்ப கண் முன்னாடி அவங்களுடைய எதிர்காலம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்ப அவங்களுடைய எல்லாமே ஒரு சப்மிசிவா போறாங்களோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இதை அவங்க இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு. அப்ப என்ன சொல்ற, மோடிக்கும் பயம் இல்லை, ஈடிக்கும் பயம் இல்லை, நாங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்துல அணுகுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல அவருடைய அப்பா பாத்தீங்கன்னா, அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில இதுவரைக்கும் கடந்த 3 முறை அதை அந்த கூட்டத்தை தவிர்த்துக்கிட்டு இருந்தாரு. தவிர்த்ததுக்கு போன முறை எல்லாம் விளக்கம்லாம் வேற கொடுத்தாரு. ஏன் நாங்கள் போகிறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா நம்ம வஞ்சிக்குது, அது பண்ணுது இதை பண்ணுது எல்லாம் பேசிட்டு ஏதோ மாநில சுயாட்சிங்கிற கோட்பாட்டை இவங்க தான் தூக்கி சுமப்பது போல அண்ணாதுரைக்கு அடுத்து நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. இப்ப கடைசியில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டத்துக்கு இத்தனை ஆண்டுகள் கலந்து கொள்ளாம, கடந்த 3 ஆண்டுகள் கலந்துக்காம இந்த முறை போய் ஒரு கலந்து கொள்வது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கிறது. அதுவும் இந்த பக்கம் யாரு இந்த பக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா, யோகி ஆதித்யநாத் அவர்கிட்ட ஹலோ ஜி எப்படி இருக்கீங்க, நீங்க உங்க மதவாத குரு இதெல்லாம் எப்படி பண்றீங்க, அதெல்லாம் அவங்க பேசிட்டு இந்த பக்கம் இவங்க கிட்டயும் நம்ம நாட்டோட நிதி நிலைமையில எவ்வளவு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் பேசிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா 2 சிந்தனை கொண்ட நபர்களை இதே மாதிரி ஒரு சூழல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஏற்பட்டுருச்சுல, இல்லை நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னா, பக்கத்துல ஒரு பட்டிமன்றத்துக்கு போய் உட்காந்து பேசுறதுக்கு பக்கத்துல யாராவது 2 பேரும் சங்கிகள் அமர்ந்துட்டாங்க கூட இந்த திமுக ஐடிவிங்ல என்ன பண்ணும்? ஐயோ அவ்வளவுதான். அந்த போட்டோலாம் கட் பண்ணி பரப்புவாங்க. இல்ல தாமரை குளத்துக்கிட்ட வாக்கிங் போனாலே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமா, பக்கத்துல நடந்து போகும்போது கேமரால தாமரை வந்துச்சுனாவே பிரச்சனை. ஸோ இது இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவர் போய் 2 பேருக்கு நடுவில், அது அவங்க சைட்ல எல்லாம் இல்லை, நட்ட நடுவில் உட்காந்து ஒரு போட்டோ எல்லாம் கொடுத்துருக்காரு, பார்த்தோம். அதுக்கப்புறம் மோடி அவர்களை சந்தித்து 2 பேருமே ரொம்ப, அது என்னமோ தெரியல, மோடி அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்பவுமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இதுல உண்மையிலேயே பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஒரு நண்பர்களோட பேசி கொள்ளும் பொழுது ஒரு இயல்பா இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு இயல்பான ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு. இப்போ நீங்களும் நாங்களும் பேசுறோம் அப்படின்னா, நீங்க பேசுறது எனக்கு புரியுது, நான் உங்களுக்கு பேச புரியுது, எனக்கு உங்க எதிர்கருத்து தான் நான் கோவப்படுவேன், மூஞ்சில ரியாக்ஷன் எல்லாம் வரும். நீங்க பேசுறதோ எனக்கு புரியல, நான் பேசுறதோ உங்களுக்கு புரியல, எஸ் எஸ் அப்படின்னு ரஜினி ஜெயக்கடாவை பற்றி நல்லாதான் இருக்கும். ஆமா, அது மாதிரிதான் இருந்துச்சு. ரொம்ப 2 பேரும் அப்படியே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்த மாதிரிதான் இருந்துச்சு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. நம்ம பேசிக்கிட்டேன்னு எந்த விலைக்கு சொன்னாலும் நமக்கு எதுவும் புரிய போறது இல்லை, அது ஒரு விஷயம். ஸோ இப்போ இங்க என்னன்னா, இங்க அந்த சந்திப்பு நடந்ததாக இருக்கட்டும், அதுக்கு கூடவே இந்தியா செய்த போர் சரியான போர் அப்படிங்கிறத பேசுறதுக்கு இந்தியா தரப்புல இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட சில அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அதுல பெரும்பான்மையானவர்கள் எத்தகைய சிந்தனை கொண்டவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுல ஒரு திராவிட சிந்தனை கொண்ட ஒரு என்ன சொல்றது, இந்துத்துவதற்கு எதிரான சிந்தனை கொண்ட நபராக கருதப்படக்கூடிய கனிமொழி அவர்களும் போய் கலந்துக்கிட்டு அது மாஸ்கோவில் போய் அவங்க பேசியிருக்கிறாங்க. பேசுனதோட சரத்து என்னன்னா, இங்க நம்ம ஊர்ல பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அது அப்படியே போய் எந்தவித மாற்றமும் இல்லாமல் பேசியிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் அதெல்லாம் கொஞ்சம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறதுலாம் அப்படியே இருக்கு. இங்க அதே திமுகவுடைய பொறுப்பாளர்கள் பாஜக அரசாங்கத்தை விமர்சனம் செய்யறாங்க. இந்த போர்ல இப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்க கூடாது, தீவிரவாதிகளை நீ பிடிச்சியா பண்ணியா அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் அங்கங்க இந்த டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய செகண்ட் கிரேட் நபர்கள், தலைவர்கள் நான் சொல்லல, தலைவர்கள் என்னைக்குமே கொடியை ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சியை பார்த்த கட்சி அது. ஸோ எமர்ஜென்சின்னு ஏதாவது ஒன்று ஏன்னா போர்னு வந்தா எமர்ஜென்சின்னு ஒன்று வரும். ஸோ எமர்ஜென்சி பீரியட் வந்துச்சுன்னா என்னென்ன நடக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கனால
இந்த முறை வந்து படித்தே விட்டான் ஐயாங்கிற மாதிரி எந்த எதிர்ப்பு குரலும் இல்லை, அப்படியே முழுமையா சரண்டர் ஆயிட்டாங்க திமுக. ஒரு பக்கம் சரண்டர் ஆகினது மட்டும் இல்லாம நீங்க உங்களை விட நாங்க வந்து உங்களுக்காக நாங்க பேசுறோம் பாருங்கிற காட்டிக்கிறதுக்கு தான் இந்தியாவிலேயே வந்து அங்க நாட்டுல ஒருத்தர் இங்க ஒருத்தர் ரேலி போறாரு. ரேலி போனது நம்ம தமிழக முதலமைச்சர் போறாரு, ரேலி கொடி ஏந்திக்கிட்டு போய் இதெல்லாம் பண்ணி அந்த போருக்கு அவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்த முதலமைச்சராக அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார். தன்னுடைய தங்கையையும் அனுப்பி வைத்து நீங்க போய் பேசுங்க, போய் பேசி இந்தியாவுடைய போர் வந்து சரியான போர் அப்படிங்கிறத போய் பேசுங்க, உலக மத்தியில போய் பேசுங்கன்னு சொல்லி ரஷ்யா என்னமத்திலான பாவம் ரஷ்யாலாம் வந்துட்டு நட்பு நாடு தான் இந்தியாவுக்கு, ஆனா பெரிய அளவு ஆதரவு குரல் வரல. என்னன்னு தெரியல, அது உலகத்துக்கு தான் தெரிஞ்ச வெளிச்சம், என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கொடுமை இருக்குது உலக அரசியல், அது நம்ம தனி டாபிக். இந்த மணிப்பூர் இந்த இதுல எல்லாம் வந்து அமெரிக்கா வேற கால்குலேஷன் போடுது. நீங்க வந்து அங்க எங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப மணிப்பூர் பக்கம் ஒரு கிறிஸ்டியன் நாடு உருவாக்குறதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான் அமெரிக்கா. ஏன்னா அவனுக்கு வந்து சீனாவை அட்டாக் பண்ணணும், இல்ல சீனாவை டஃப் கொடுத்து சீனாவுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படின்னா அங்க வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல ஒரு நாடு இருக்கணுங்கிறத அவன் பாக்குறான். இது என்னதான் இருந்தாலும் இந்தியாவுடைய டைமென்ஷன் வந்து இன்னைக்கு மாறிடுச்சு. முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, காங்கிரஸ் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல இருந்தப்ப இந்தியாவுடைய பார்வைங்கிறது வேற. அது வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரிங்கிற மாதிரி அவங்க கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. அந்த ஃபேமிலி வந்து முழு கண்ட்ரோல்ல, இப்போ அவங்க கண்ட்ரோல்ல தான் அந்த குரூப் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு. ஸோ அது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு சால்ரா அடிக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கும்னு நம்பினாங்க. பட் இன்னைக்கு வந்து பிஜேபியோடைய லீடர்ஷிப் வந்து அமெரிக்காவுக்கு சால்ரா இவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லல, பட் இந்த பிளான்ஸ் வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கா சைட்ல ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம். மணிப்பூர் இந்த பகுதியில வந்து கிறிஸ்துவ மெஜாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அந்த இடத்துல வந்து கிறிஸ்துவத்தை மையப்படுத்திய ஒரு நாடு மாதிரி ஏதாவது ஒன்று ஃபார்ம் பண்ண முடியுமான்னு ஒரு பிளான் அவங்க உள்ள போய்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அவங்களோட ஏஜென்ட்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கும் பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக போகும். அது போக உலக அரசியல்லையும் இது ஒரு பெரிய இடையூறா, அது இந்தியாவுக்கும் இடையூறா இருக்கும், சீனாவுக்கும் இடையூறா இருக்கும். அமெரிக்கா வந்து அங்க ஒரு பேஸ்ல அந்த இடத்துல ஒரு நாட்டையே உருவாக்கணும்னு பாக்குறாங்க அவங்க. இல்ல அவங்களோட கண்ணோட்டத்துல அப்படிதான் இருக்கும்ல. சோ அது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும். சோ இது அது நம்ம ஒரு தனியா ஒரு டாபிக்ல பேசுவோம், அதை விட்டுருவோம். அப்ப இங்க என்னன்னா, இங்க இந்தியாவை சுத்தி இன்னைக்கு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இந்தியாவை சுத்தி பகை மேகங்கள் சூழ்ந்திருக்கு. இந்த மாதிரி சூழல்ல வந்துட்டு திமுக தரப்பு வந்து இவங்க தரப்புல நியாயம் எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, முழுக்க பிஜேபியோடைய நரேஷனை நம்ம எடுத்து பேசுவோம்ங்கிறதுல அந்த ஒரு லைன்ல வந்துட்டாங்க. ஆனா அதே லைன்ல ஆன்டி பிஜேபி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களான்னு பாருங்க. இல்ல டிஎம்கே மட்டும்தான் வந்திருக்கு. அதுல குறை சொல்றாங்க நிறைய பேர். இது கேரளாலையும் முழுசா பெருசா வந்து ஆதரவு கொடுக்கல. அதே போல நீங்க வந்து எந்தெந்த கட்சியெல்லாம் பாஜகவுக்கு எதிராக தங்களை, மம்தாவா இருக்கட்டும், யார் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டும் வேற, பட் டிஎம்கே ஸ்டேட்மெண்ட் வேற. இப்ப இது எதை உணர்த்துது? டிஎம்கே வந்து இப்ப ஒரு விதமா பிஜேபியோட ஒரு அலையன்ஸ்குள்ள ஒரு மறைமுக ரகசிய ஒரு உடன்படிக்கைக்குள்ள போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதுக்கு அடுத்து நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்திப்புல வந்து மோடி அவர்களை சந்திப்பதற்கு முன்பாகவே சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, இவங்க ராகுல் காந்தி இவங்க எல்லாம் போயிட்டு, அது நீங்க ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி வேற வேறலாம் பாக்காதீங்க. கேரளால வந்து ராஜீவ் காந்திக்கு இது வைக்க போட்டோ வைக்கிறதுக்கு போல ராகுல் காந்தி போட்டோ வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேற வேற எல்லாம் கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே ஹேர் ஸ்டைல், ஒரே மாதிரி ஃபேஸ் வச்சிருந்தா அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகாம ஆகாதா? பேரும் ஒரே மாதிரி வச்சா RRன்னு வச்சா RRR அப்படிங்கிற மாதிரி அவங்கள போய் சந்திச்சுட்டு வந்து ஆல்வேஸ் நைஸ் டு மீட் தம் அப்படியே வந்து குடும்பத்தோட இருந்தது போல இருந்துச்சு, அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க அது ஏன் அப்படின்னா, இங்க சந்திக்க போறாரு, அங்க சந்திக்காம போனா என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு வந்து வேற மாதிரி ஆயிரும். அப்பனும் இது ஒரு அரசியல் சந்திப்புங்க. இது வந்து இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் மோடி அவரை வரவேற்றா அது வந்து எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்கள் பக்தராகி விட்டார், அவர் காலில் விழுந்துட்டாருலாம் சொல்ற இதே கூட்டம் இவர் சந்திக்கும் போது மட்டும் முதல்வராக சந்திக்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா அவர்களையோ இல்ல வந்து மோடி அவர்களையோ சந்திக்கும் போது என்ன பொறுப்புல இருந்தாரு? அவரும் முதலமைச்சர். அப்பவே தானே இவங்க கோடி பிடிச்சவங்க தானே, இவங்க தமிழகத்துடைய உரிமைகள்லாம் விற்க போகிறாரு எடப்பாடின்னு சொன்னவங்க தானே. இப்ப நான் கேட்கிறேன், இருந்தாங்க அவங்க கூட்டணி இப்ப இவங்க என்னங்க இருக்காங்க? இப்ப இவங்க என்ன இல்ல, நீங்க கூட்டணி கட்சியில என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களே, முழுமையான ஆதரவு எல்லா விஷயத்துக்கும். இல்ல பாரு, எப்போ சந்தேகம் வருதுன்னா, நீங்க சொன்னீங்க திரும்ப அந்த போட்டோ யோகி ஆதித்யநாத், நிர்மலா சீதாராமன், அதெல்லாம் மட்டும் இல்லாம நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட தனியா சந்திச்சு பேசுறது, அவரோட பாடி லாங்குவேஜ் மோடி கூட உட்கார்ந்தது, அது மட்டும் இல்லாம தனியா சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்ப இது எல்லாமே உங்களுக்கு நாங்க கோஆபரேட்டிவா போகிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துறாங்க. நீங்க டைரக்டா போயிட்டு யாரும் வந்துட்டு எப்படியாவது என்னோட மகனை விடுவிச்சிருங்க, ஏன்னா இந்த கேஸ்ல எல்லாம் லாக்
லாக் பண்ணிடாதீங்க, அது என் பையனுக்கு எதிர்காலம் இருக்கு அப்படிலாம் யாரும் போய் கெஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. அது 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 அப்படியே நடக்காது. அதாவது உணர்த்துறாங்க, உங்களுக்கு நாங்க எகெயின்ஸ்டே கிடையாது, நீங்க என்ன எப்போ சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு நாங்க ஆதரவா இருந்து நிற்போம். பாருங்க எங்க ஃபேமிலியே உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கு, யாரு நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உறவை அதிகரித்துக் கொள்றது. ஏன்னா அப்புறம் ஒரு பழக்கத்துக்கு அவங்க வந்து செய்ய மாட்டாங்கல்ல. இப்ப நீங்க உதயநிதி அவரே ஆரம்பத்துல அவர் பொறுப்புலாம் வந்த உடனே போயிட்டு பொக்கையெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்தெல்லாம் மறந்தீங்களா? இல்ல 2 வாட்டி போய் பார்த்துட்டு வந்தாரு. இதெல்லாம் என்ன ஒரு நட்பா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க பேட்டி கொடுக்கறதெல்லாம் எல்லாமே போகாது. இங்க பாருங்க, இங்க வந்து ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாம் எடுத்து கொண்டு போய் மோடிட்டு காட்ட மாட்டாங்க. அரசியல பலந்து கொட்டப்படவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சும்மா பேசிட்டு. நீங்க பாருங்க, இப்ப திருமாவளவன் அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் நேருக்கு சந்திச்சுக்கிறாங்க. இப்ப திருமாவளவன் என்ன பண்றாரு, நீங்க வந்து எதிர்க்கு கொள்கை கொண்டவர், நீங்கள் வந்து ஒரு சனாதன இந்து, நீங்க வந்து மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் செய்கிறீர்கள், உங்களோட அரசியல் எல்லாம் எடுபடவே படாது, உங்களுக்கு கூட நான் நிக்கவே மாட்டேன் இல்லாம சொல்றாரு. அதெல்லாம் தமிழர்கள்ட்ட தான் சொல்லுவாரு, தமிழர்கள்ட்ட தான் ஈழத்தமிழர்களை பத்தி பேச தேவையில்லையும் பாரு, அதை பத்தி பேசுறத பயன் இல்லையும் பாரு, இதெல்லாம் திருமாவளவன் நம்ம கிட்ட சொல்லுவாரு. ஆனா ஒரு சங் பரிவார் இல்ல அந்த ஒரு இந்துத்துவ சிந்தனை கொண்ட நபர்கள்ட்ட அவர் கட்டி பிடிச்சுக்குவாரு, ஆற தழுவிக்குவாரு. இப்ப பொருள் என்ன இல்ல, நீங்க அதை அப்படி பாக்குறீங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, திருமாவளவன் வந்து ஒரு அன்புக்கு உண்டான தலைவரா பாக்குறேன். ஏன்னா அவர் வந்து நயினார் நாகேந்திரன் கொள்கை எதிர்பார்க்கறையும் ஒரு அன்பா பாக்குறாரு, ராஜபக்சேவை பார்த்தாலும் புன்சிரிப்போட தான் பாக்குறாரு. சோ இப்படிதான் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு கோவமே வராதுங்கிறீங்களா? இப்ப இல்லங்க, எதிரியும் போட்டோ எல்லாம் பாத்திருக்கீங்களா? திருமாவளவனோட போட்டோ எல்லாம் அப்படியே பாத்திருக்கீங்களா இல்லையா? ரோட்ல வரைஞ்சு வச்சிருப்பாங்களா ஒரு 10 போட்டோ ஒன்னா, பாத்திருக்கீங்களா? அது மாதிரி மூஞ்சி எங்க பார்க்க முடியுது? இப்ப அதான் ராஜபக்சே கிட்ட வரணும் அந்த மோகம், புரியுதுங்களா? இங்க பாருங்க, இப்ப ஒரு சிறுத்தை இருக்கு, சிறுத்தை வந்து அதோடைய கூட இருக்கவங்க கிட்ட எல்லாம் அது வந்து அது மூஞ்சியை காட்டாது, அது குட்டி கிட்ட எல்லாம் வந்து அன்பா நக்கி கொடுத்துட்டு தான் இருக்கும். அதோட எதிரிகள் வரும்போது தான் மூஞ்சியை காட்டும். எதிரிகள்கிட்ட காட்ட வேண்டிய மூஞ்சிய தமிழங்கிட்ட காட்டிக்கிட்டு சிரிப்பு பொன்முருளான சிரிப்பு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு எதிரிகள்கிட்ட காட்டுறீங்கன்னா என்ன மாதிரியான உளவியல்? தமிழ் தேசியம் பேசுறவங்க மேல உங்களுக்கு கோபம் வருது, இந்துத்துவம் பேசுறவங்க மேல உங்களுக்கு நட்பு பாராட்டுறவங்க சிந்தனை வருது அப்படின்னா, இல்ல கட்டி பிடிச்சுக்கணுங்கிற என்ன வருது அப்படின்னா, யாரை குறை சொல்றது? நீங்க என்ன சொல்லுவீங்க? தனி மனித வெறுப்பு எங்களுக்கு கிடையாது, கொள்கை வெறுப்பு தான் அப்படின்னா, தனி மனித வெறுப்பு இல்லை அப்படின்னா எதற்கு உங்க கட்சிக்காரங்கெல்லாம் மற்றவங்களோட சந்திப்புகளை கொச்சைப்படுத்தணும்? அவங்க பண்ணா தப்பு, நீங்க பண்ணா சரி. அண்ணாமலையோட சீமானவர்கள் கட்டி பிடிச்சா அது தப்பு, ஆனா நயினார் நாகேந்திரனை வந்து திருமாவளவன் கட்டி பிடிச்சா அது சரினா, இது என்ன மாதிரியான லாஜிக்? யார் வேணா கட்டி பிடிக்கலாங்க, நட்பு பாராட்டுறதுக்கு அரசியல். நீங்க சொல்றது எல்லாமே நான் என்னோட கருத்து என்னன்னா, ஒரு நெறியாளரா என்ன சொல்லாம இருக்க முடியாதுங்க. ஏன்னா எனக்கு வந்து சொம்படிக்கிறதுக்கு யாருக்கும் எந்த கட்சியிலும் நான் இல்ல, சரியா? நீங்க கோச்சிட்டாலும் பரவாயில்ல, நான் ஓப்பனா சொல்றேன். அது முதல்வரா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, இன்னும் பதவிக்கு வராத சிறு கட்சிகளா இருந்தாலும் எல்லா கட்சி தலைவர்களும் நல்லா லிங்க் வச்சு கட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்தம் கொடுத்துக்கிறாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிற மக்கள்லாம் ஏதாவது போய் பண்ணிட்டா மட்டும் அவன் வந்து கல்ல தொடர்பு வச்சிருக்கான்றாங்க, வீடு கட்டிட்டான்றாங்க, பிளைட் வாங்கிட்டான்றாங்க, ஜீப் கார் வாங்கிட்டாங்கிறாங்க. டேய், நாங்களாம் அப்போ வந்து விரோதத்தோட அலையணும், நீங்களா மட்டும் ஒரு லிங்க் கூட இருப்பீங்களாடா? நான் எல்லாருக்கும் தான் சொல்றேன், யாரா வேணா எல்லாருக்கும் அடிச்சு வச்சாலும் பரவாயில்ல. நான் தான் சொல்றேன்ல, இவங்க மாறி மாறி மேடை ஏறிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, காங்கிரஸோட கூட்டணியில இருக்கிற கட்சியா இருக்கும், கவனிங்க, காங்கிரஸோட கூட்டணியில இருக்க கட்சியா இருக்கும், காங்கிரஸ் இனப்படுகொலை செய்யும் போது கூட்டணியில் இருக்க கட்சியா இருக்கும். அந்த கட்சியில மிக முக்கிய பொறுப்புல எம்எல்ஏ ஆனவரா ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து நாளை பின்ன தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு வந்தா அவரை நாங்க ஏற்போம், புரியுதா? காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கு, அந்த இனப்படுகொலை ஆனப்பையும் கூட்டணியில் இருந்தவங்க, இப்பவும் கூட்டணியில் இருக்கவங்க, அந்த கூட்டணியில் இருக்க போறவங்க, அவங்க வந்து மேடை ஏறி இதான் பேசினா இது பண்ணுவோம். ஆனா நம்மள மதிச்சு கூப்பிட்டாங்கிறதுக்காக வேல்முருகன் அவரோட இதுல போயிட்டு மாவீரர் தினத்துல கலந்துக்கிட்டா அது வந்து பெரிய குத்தமா கண்ணுக்கு படும். இப்ப புரியுதா இந்த அரசியல் என்னன்ட்டு? அவங்க செஞ்சா எல்லாம் சரிங்க, மத்தவன் செஞ்சா எல்லாம் தப்புங்க. இந்த மாதிரியான ஒரு உளவியலை வச்சுக்கிட்டு இந்த இதே மேல்மட்டத்துல இருக்கவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த கீழ்மட்டத்துல உட்காந்து இந்த ட்வீட் போடுறவன், கிறுக்குத்தனம் ஒட்டுணிகள், ஒண்ணுக்காகாதவன், இவங்க பண்ற வேலை. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் கம்யூனிகேஷன் முக்கியம், எல்லார்கிட்டையும் பேசணும். எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாருடைய கம்யூனிகேஷன்ல தான் இருப்பாங்க. அவங்க என்ன அடுத்து என்ன செயல் திட்டத்தை வச்சிருக்காங்க, அந்த அப்ப ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட போராட்டம் இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை இது எல்லாமே இருக்கும். இல்லைங்க இது பண்ணா அது இந்த மாதிரி பிரச்சனை வருங்க, இது நீங்க செஞ்சா எங்களுக்கு இதுல பாதிப்பு இருக்குங்க, நீங்க எப்படிங்க இதுன்னா அதையும் மீறி அவங்க அதை செய்யறாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த அடுத்த கட்ட அரசியல். இவங்களுக்கு என்னன்னா அந்த அடுத்த கட்ட அரசியல் மட்டுமே பார்த்து முதல் கட்டம் ஒண்ணு நடக்கும் பாத்தீங்களா, ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு பரஸ்பரம் சார்ந்த ஒரு புரிதல்,
இதை ஏன் அவங்களுக்கு புரியாது? அப்பாவிங்களா இருக்காங்க. இந்த ஒரு புரிதல் இல்லாம கீழே இருந்து மேல பாத்துக்கிட்டு குலைச்சிக்கிட்டு கிடக்கிறது. நான் சொல்றேன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அரசியல் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் பேசணும், எல்லாருக்கிட்டையும் பழகணும், எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும், எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். நீ அரசியல் உண்மையாவே மேல வரணும்னு நினைச்சின்னா எல்லாரையும் மதிச்சு பழகு, எல்லாரையும் மதிப்பா நடத்து. இல்ல கடைசி வரைக்கும் நான் ட்வீட் போடுவேன், போஸ்ட் ஓட்டுவேன், அது இந்த வேலையை தான் நான் பண்ண போறேன், நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னா நீ என்ன வேணாலும் பேசு. கீழ்மட்டத்துல இந்த மாதிரி போஸ்ட் ஒட்டிக்கிட்டு நான் அடுத்தவனை திட்டிட்டு இருக்கேன், எவனுமே ஒரு லெவலை தாண்டி வரவே முடியாது. புரியுதுங்களா? இப்ப சிவாஜி ராமலிங்கமா ஏதோ ஒன்று ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், அவரோட இடம் என்ன? அவ்வளவுதான். அவருக்கு என்ன எம்எல்ஏ சீட் கொடுத்துருவாங்களா? அவருக்கு என்ன ஒரு ஏதாவது பதவி? எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் அதே இடம் தான். வேலை என்ன? ஒரு கூட்டத்தை கூப்பிடுவாங்க, கெட்ட வார்த்தையில பேசு, அவ்வளவுதான். ஒருபோதும் அந்த லெவலை தாண்டி வளர முடியாது. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க எல்லா கட்சிகள்லயும். இது வந்து ஒன்ன நீயே பகடக்கையா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, அது வந்து ஒரு சூசைட் ஸ்குவாட் மாதிரி. உன் கட்சிக்காக நீ வந்து உன்னை அழிச்சுக்கிற, உன்னால வெளியில வர முடியாது, உன்னை தூக்கி ஜெயில போடுவாங்க. கட்சி வந்து அப்படியே கை கழுவி விட்டுரும். என் கட்சிக்காரன் அப்படின்னு கட்சியெல்லாம் வெளிப்படையெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாது, மறைமுகமா ஏதாவது 2 வழக்கறிஞங்களை அனுப்பி இது பண்ணி விடுங்க. ஏன்னா கேட்டா அவருக்கும் எங்க கட்சிக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு அவங்க அப்படியே அவங்க உடம்புல வந்து எந்த ஒரு கரையும் இல்லாத மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. கீழே தட்டி விழுந்து மண்ணா நீ தான் கிடப்ப. இல்ல திமுக காரங்களையும் அப்படிதான் எனக்கு பார்க்க பாவமா இருக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேல் கொட்டின மாதிரி எதுவும் பேசாம இப்ப நான் கேக்குறேன், இந்த ட்விட்டர்ல எல்லாம் உட்காந்து இந்த 2 பேர்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு அவங்க கூட சேனல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அழுதுட்டுலாம் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் உட்காந்து எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்களாம்? இப்ப என்ன பேசுவ நீ? நீங்க கை கோத்துக்கிட்டா சரி, அடுத்தவங்க கை கோத்தா தப்பாரா? இப்ப என்ன நீ சொல்லுவ? இப்ப மோடியை சந்திச்சாச்சு, அவங்க நிர்மலா சீதாராமன் பக்கத்துல போய் உட்காந்தாச்சு. சிலர்லாம் போய் சந்திச்சாங்களா சந்திக்கலையான்னு என்ன அளவுனே தெரியல. இவங்களா நியூஸை கிரியேட் பண்ணாங்க, இவங்களா வந்து சந்திச்சுட்டாங்க, பேசிட்டாங்க, பேரம் போயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இங்க இப்ப என்ன எங்க கொண்டு போய் வச்சு போட்டோஸோட இருக்கு. நிர்மலா சீதாராமன் மட்டும் கிடையாது, அவர் ஆதித்யநாத் இவர் எல்லாரையும் நீங்க எல்லாம் வந்து அவரெல்லாம் வந்து கொலகாரர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவரோட எல்லாம் போய் உட்காந்துட்டு வந்துட்டாரு, கலவரத்தை தூண்டினாரு, பெரிய இனப்படுகொலை பண்ணாரெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இங்க அவர் அங்க போய் உட்காந்துட்டு வர்றாரு. அப்ப உங்களை எல்லாம் ஒரு பொருட்டளவு கூட அவர் மதிக்கல. இல்ல நீங்க பேசலாம் அவருக்கு தெரியாதா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கப்பா. ஒன்னா அவருக்கு எதுவும் தெரியாது. இல்ல இவங்க ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, லூசு பழுக, காசு கொடுத்தா பேசுவாங்க, காசு நீ பட்டா பேச மாட்டாங்க, அவ்வளவுதான். அது அவங்களுக்கு காசு கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவாங்க. பெய்டு மவுத்ஸ்னு அவர் நினைக்கிறாரா? ஏதாவது அவர் நமக்கு இந்த மாதிரி பேக்லாஸ் ஆகும், நம்மளை போட்டு எல்லாரும் நம்மளுடைய ஸ்திரத்தன்மை மேல சந்தேகம் வரும், நம்ம உண்மையாகவே பாஜகவை எதிர்க்கிறோமாங்கிறதுல கேள்விக்குறியாகும். ஏன் அப்படின்னா உங்க கூட சேர்ந்து எதிர்க்கிற யாருமே கலந்துக்காத ஒரு கூட்டத்துக்கு, இத்தனை ஆண்டுகள் நீங்க கலந்துக்காத கூட்டத்துக்கு இந்த முறை ஏன் போனீங்க? போன முறையை விட, அதுக்கு முந்தின முறையை விட இந்த முறையில என்ன உங்களுக்கு மாற்றம் வந்து விட்டது? இந்தியாவுக்கு அதிகமா, அதாவது தமிழ்நாட்டுக்கு அதிகமா நிதி கொடுக்குறேன்னு ஏதாவது மத்திய அரசு ஏதாவது அறிவிச்சிருக்கா? போன முறை வந்து நிதி ஒழுங்கா கொடுக்கல, இது பண்ணல, சரி பண்ணல, நம்மளை வந்து வஞ்சிக்கிறாங்கன்னு சொன்னா இப்ப அதெல்லாம் மாறிடுச்சா? இல்ல அவங்களுடைய மொழி கொள்கையிலையும் அவங்களுடைய மாநிலம் சார்ந்த கொள்கை முறைப்பாடுகளிலும் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்களா? இப்ப என்ன ஈடியை தவிர்த்து வேற என்ன மாறி இருக்கு? இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை பாரு? இதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஜேபியோட கட்டுக்குள்ள வந்து திமுக போகும், தேர்தலில் வந்து தோல்வி அடைய வைக்கணும்னா பாஜக பார்ப்பாங்க. ஏன்னா அதிமுக கூட கூட்டணியில இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் திமுக தோத்தா உங்களுக்கு கவலைப்படுறீங்க? அவங்களுக்கு திமுக தோத்தா அப்படிங்கிறது கிடையாதுங்க. இங்க மாநில உரிமைகள் வந்து பறி போயிடக்கூடாதுங்கிறதுலதான் நாங்க தெளிவா இருக்கிறோம். இப்ப திமுக வந்து நாங்க பிஜேபிக்கு எகென்ஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாநில உரிமைகளை வித்தா என்ன பண்ணுவீங்க? விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப நான் கேக்குறேன், தமிழக அரசுல இப்ப ஒரு நேத்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நோட் பண்ணேன், நமக்கு உண்மையிலேயே நம்ம எவ்வளவு முட்டாளுகளா இருக்கோங்கிறது அதுல தான் தெரிய வந்துச்சு. இப்ப நீங்க போயிட்டு உங்களோட ஊர்ல ஓடுற அரசாங்கத்துடைய அரசு பேருந்துகளை பாருங்க, அதுல தமிழ்நாடுங்கிற வார்த்தை இப்ப இல்ல. ஆமா, நோட்டீஸ் பண்ண. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தான் முன்னாடி இருந்துச்சு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அப்படின்னு தான் இருக்கும். இப்ப என்ன இருக்குன்னா அரசு போக்குவரத்து கழகம். எந்த அரசு? ஜப்பானிய அரசா இல்ல லண்டன் அரசா? என்ன அரசு? என்ன மொட்டையா பேர் வச்சிருக்கீங்க? இப்ப அரசுன்னு யாராவது பேர் வச்சிருந்தா அவரோட போக்குவரத்து கழகம் அது என்ன அரசு? நானும் பார்த்தேன் அந்த ரீல். எதுக்கு தமிழ்நாடு இப்ப காணாம போச்சு? இப்ப புரியுதா? தமிழ்நாடுன்னு தான் நாங்க சொல்லுவோம், தமிழகம்னு தான் நாங்க சொல்ல மாட்டோம், தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அழிஞ்சாங்களே. இப்ப எங்கடா தமிழ்நாடு? வித்துட்டில தமிழ்நாட்டை விட்டுட்டில, வித்துட்டு போயிட்டில. இதுதான் இங்க பிரச்சனை.
இப்போ அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தந்திரமான பாலிடிக்ஸ்லாம் வந்து பண்ணுவாரு. அவர் பண்றது சரியோ தப்பா அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். இவருக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாம ஒரு 15 வருஷத்துக்கு பின்னோக்கி தான் அவரோட அரசியல் புரிதல் இருக்கு. கீழே ஆனா சின்ன பசங்க கிட்ட பவர் போய் அவரோட பையன் வந்து ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி. இல்லைங்க, நீங்க அப்படி தப்பா நினைக்கிறீங்க. இப்ப கருணாநிதி காலகட்டத்துல உங்களுக்கு நன்றாகவே தெரியும், அன்றைய அரசியல் சூழல் வேற. காமராஜர் போன்ற ஒரு பெரும் கொள்கை தலைவரா ஒருத்தர் இருக்காரு, மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவர் தான் அவரு, பெருந்தலைவரா அவர் இருக்காரு. இப்ப இவங்களெல்லாம் எதிர்த்து அரசியல் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்களெல்லாம் அடிச்சு மேல வர முடியும். அப்ப அந்த நேரத்துல திமுகவை பெரிய அளவுக்கு வளர்த்து விடுறதுக்கு, இல்ல திமுக வளர்ந்து வருவதற்கு பயன்பட்டது தமிழ் மொழி தான், தமிழ் இன உணர்வு தான், தமிழ் தேசிய உணர்வு தான் அவங்களுக்கு அந்த இடத்த ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க துரோகம் செஞ்சாங்கிறது வேற கதை. ஆனா அந்த இடம் தான் அண்ணாதுரை அவர்களை பெரிய அளவுக்கு கொண்டு வந்துச்சு. அண்ணாதுரையோடைய எதிர்பாராத இறப்பு கலைஞர் கருணாநிதியை வந்து அந்த ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அவங்க மேல வந்தாங்க. இதான் நம்ம பாக்குறோம். இவங்களுக்கும் ஒரு அந்த கல அரசியல் என்னங்கிறது கலைஞர் அவருக்கு தெரியும். அவர் கூட சின்ன வயசுல இருந்து பார்த்திருந்த திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஓரளவுக்கு இந்த சூழல் தெரியும். இப்படி போராட்டம் நடக்கும், இப்படிலாம் பண்றாங்க, இப்படிலாம் இந்த மொழி சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு ஓரளவுக்கு தெரியும். உதயநிதி அவரை பொறுத்தவரை அவர் சிறு வயதுல இருந்து நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்றாரு. அவங்க தாத்தாவே சம்பாரிச்சிட்டாரு, அவங்க அப்பாவும் பெரிய பொறுப்புல தான் இருக்காரு. பிறந்ததுல இருந்தே அவர் வந்து ஒரு அரசியல் குடும்பத்துக்குள்ளதான் வளர்றாரு. ஆனா அவர் அரசியல் குடும்பத்துக்குள்ள அரசியலோடு வளர்ந்தாரா? இல்ல. இத நான் சொல்லல, அவரே தான் சொல்றாரு. எனக்கு அரசியல் தெரியாதுன்னு எந்த வயசுல சொன்னாரு உதயநிதி அவர்? 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார நான் இனிமேல் தான் படிக்கணும் அப்பலாம். ஐ மீன் அவர் சொன்னதை சொல்றாருங்க. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சினிமால நடிக்கிற வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, எனக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு அரசியல் தெரியாது சொல்லியிருக்காரு. எனக்கு அரசியல் தெரியாதுங்க. ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு, என்னோட குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு அவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு. அவரோட உத்தரவாதம் எத்தகைய உத்தரவாதம்ங்கிறது இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சொல்றதெல்லாம் நம்பிட்டு அலையாதீங்க. அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாமே எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, வீடியோஸ் எல்லாம். அப்ப அந்த அளவுக்கு அரசியல் சார்ந்த எந்த புரிதலும் இல்லாமல் வளர்ந்தவர், நல்லா வசதியா வளர்ந்தவர். அவர் வாட்டு அவர் குடும்பம் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு ஏதோ பிசினஸ், சினிமா எடுத்தாரு, படம் நடிச்சாரு, அதை பார்த்தோம், இது வேற. அப்படி போக வேண்டியவர் திடீர்னு திரும்ப அரசியல் ஆசை பிடிச்சி திரும்ப வந்து எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி இன்னைக்கு துணை முதல்வர் ஆகி அமர்ந்து இருக்கும் பொழுது இவங்களுடைய அரசியல் புரிதல் என்ன அளவுக்கு இருக்கும்? எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு தெரியுமா? எடுத்தோடனே கையில பவர் கொடுக்குறீங்க. அந்த பவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரியுமா? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கும் பொழுது நீங்க ஒண்ணுமே இல்ல, மக்களுக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சா எவனாவது டாஸ்மார்க் திறந்து வச்சிருப்பாங்களா? உதயநிதி ஸ்டாலின் நினைச்சா டாஸ்மார்க் மூடிட முடியாதா? அப்ப அதுல அவங்களுக்கு என்ன பயன்? டாஸ்மார்க்கால என்னென்ன பாதிப்புகள் வருங்கிறது உதயநிதி ஸ்டாலின் போன்றவருக்கு தெரியாதா? தெரியும்ல. அதனால இருக்கக்கூடிய டைரக்ட் இம்பாக்ட்ஸ் என்ன, அதோடைய சைடு இம்பாக்ட் என்ன, அதன் மூலமா அடுத்தவன் பாதிக்கிறது என்ன? குடிங்கிறது ஒரு பெரிய நோய். அது எவ்வளவு பெரிய மனநோய்ங்கிறது அவர் கூட யாருமே சொல்றதுக்கு இல்லையா? அப்படி தெரிஞ்சும் அது நடக்குதுன்னா அதன் மூலமா அவங்களுக்கு ஏதோ ஒரு அனுகூலம் இருக்கு. இதுல வேற என்னங்க அனுகூலம் இருக்க முடியும்? தமிழக அரசுக்கு பொருளாதாரம் கிடைக்குது அப்படிங்கறதுக்காக தமிழக அரசுக்கு இன்னொரு வழியில பொருளாதாரம் கிடைக்கும். தமிழக இளைஞர்களுடைய கிட்னி வித்தா, தமிழர்கள் இளைஞர்களுடைய ரத்தத்தை வித்தா, தமிழர் இளைஞர்களோட கண்ணை பிடுங்கி கொடுத்தோம்னால வருமானம் தான். பண்ணலாமா அரசாங்கம்? அதை தானே மறைமுகமா பண்றீங்க. இப்ப எல்லாம் அழுகி போகுது. புடிங்கி கொடுத்தானாச்சும் அடுத்தவனுக்கு பயன்படும். இப்ப இவனுக்கும் பயன்படாம அவனே அழுகிக்கிட்டு இருக்கான், உள்ள இருந்து அழுகிக்கிட்டு இருக்கான். இதைதானே செய்றீங்க. வருமானத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாமா? வருமானம் கிடைக்குதுன்னா வருமானம்னா என்ன வேணாலும். அப்ப இவங்களுக்கு தனிப்பட்ட அனுகூலங்கள் இருக்குங்கிறத மறுக்க முடியுமா? ஒவ்வொரு டாஸ்மார்க்லயும் 10 ரூபாயும் 20 ரூபாயும் அதிகமாக வச்சு விற்கப்பட்டது எல்லா மக்களுக்கும் தெரியும். அந்த காசு எல்லாருக்குமே தெரியும். அந்த காசு எங்க போச்சு? இப்ப காணாம போயிடுச்சா? அந்த காசு காணாம ஆக்குறவன் யார்? அப்ப இந்த கேள்வி வராதா? ஒரு நாளைக்கு மதுபான கடைகள்ல எத்தனை பேருக்கு சாப்பிட்றான்? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கணக்கு வச்சீங்கன்னா கூட எத்தனை 1000 கோடிகள். அது எங்க போச்சு அந்த காசு? எங்கேயோ ஒருத்தங்கிட்ட தானே போயிருக்கு. அந்த ஒருத்தன் யாரு? அப்ப இந்த கேள்வி வந்து மக்கள் கேட்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்கணும். இவங்களுக்கு ரொம்ப திமிரு வந்துருச்சு. திமுகக்கு என்ன திமிரு அப்படின்னா, அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, கடைசியில எலெக்ஷன் எப்படி? காசு. தொகுதிக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி விலை நிர்ணயம் பண்ணா இவங்க வித்துட்டு போயிடுவாங்க. இவ்வளவு கொடுக்க போறாங்க, வித்துட்டு போயிடுவாங்க. திமுகல இந்த எலெக்ஷன்ல இவ்வளவு கூட கொடுக்கலாம் ஒரு ஓட்டுக்குன்னு சொல்றாங்க. வித்துட்டு போயிடுவாங்க, குடும்பத்தையே விற்பாங்க, வரிசையா நிப்பாட்டி விற்பாங்க குடும்பத்தை. அந்த அளவுக்கு மானம் கெட்டு கிடக்குறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. இந்த எண்ணம் இருக்கு இவங்களுக்கு. அந்த எண்ணம் இருப்பதால் தான் எவ்வளவு வேணாலும் காசை அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம்.
கடைசியில ஒரு சொற்ப அளவை கொடுத்தோம்னா திரும்ப எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு அவங்க அனுமதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு உளவியல் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சு. சரி, இப்போ இந்த ஒரு ஆங்கிள் நீங்க யோசிச்சீங்களா அப்படின்னு பாருங்க. சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. யாரெல்லாம் இன்னைக்கு தேடப்படுற குற்றவாளியா இன்னைக்கு தேடிட்டு இருக்காங்களா, தலைமறைவா இருக்காங்களோ அவங்களோட எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வண்டியில ஏறி ஒரு செந்தில் பாலாஜியை வந்து இல்ல செந்தில் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்கு போயிருக்காரு. செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் பார்க்க போயிருக்காங்க. கேக் ஊட்டி விட்டுருக்காங்க. ஆனா தெரியாதா? எனக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாமே இப்ப கேக் ஊட்டுவீங்க. நீங்க அப்படி இல்லாம ஊட்டிருக்கீங்க யாருக்காது? நீங்க ஊட்டிருப்பீங்க. எனக்கு உங்களை பத்தி இல்ல, நான் ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க அதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஊட்டுவீங்க. அதே போல அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னா கேக் ஊட்டுவாங்க. கனெக்ஷன் இருக்கு. எப்படி எங்களுக்கு தெரியவே தெரியாது, யாருன்னே தெரியாது. எப்படி யாருன்னே தெரியாம உங்களுடைய கம்பெனியோட சேர்ந்தெல்லாம் படம் எடுக்கிறது, படம் ப்ரொடியூஸ் பண்றது, அவங்களோட எல்லாம் இது பண்றது, 35 லட்ச ரூபா கொடுக்கறது, இதெல்லாம் நடந்துருது. 35 லட்ச ரூபா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு பாரு. அதெல்லாம் மீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா கொடூரமா இருந்துச்சு. அப்படிலாம் போடாதீங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு பெண். அதனால இந்த ஆங்கிள் நீங்க யோசிச்சீங்களான்னு பாருங்க. இப்போ ஆட்சி ஆரம்பிச்ச புதுசுல இந்த வெற்றிக்கு காரணமா முக்கியமானு சொல்லப்பட்டது இதே குடும்பத்தை சேர்ந்த அந்த மாப்பிள்ளை தான். அவர் வந்து நடுவுல ஒதுக்கப்பட்டுட்டாருங்கிற மாதிரி செய்தியும் இப்போ வந்து அந்த மாப்பிள்ளை அவருக்கு சாதகமா பாஜக அவர் மூவ் பண்ணுது. கனிமொழியை ரஷ்யா காமிச்சதும் வந்து இவங்க பாரு உங்க கட்சியை நான் வந்து இவங்களுக்கு பிரதானப்படுத்தி இவங்க தலைமை கீழே கொண்டு வந்துடும் பயமுறுத்தத்துக்குன்னு சொல்றாங்க. அந்த ஆங்கிள் உண்மையா இல்ல சும்மா கலப்பி விடுறாங்களா? அது உங்களுக்கு பிஜேபியோடைய திங்க் டேங்க்ஸை வந்து நீங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப தரக்குறைவா இடப்படக்கூடாது. எப்பவுமே ஒரு வளர்ந்த குடும்பத்துக்குள்ள குடும்ப பிரச்சனைகளும் வளர்ந்தே வரும் இருக்கும். புரியுதுங்களா? அந்த காலத்துல அரச குடும்பங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட கலைஞர் கருணாநிதி குடும்பம் மாதிரி தான். நல்லா பவர் இருக்கும். அந்த பவரை வந்து அடையிறதுக்கு அவங்களுக்குள்ளேயே தான் சண்டை போட்டுக்குவாங்க. இதுதான் நடக்கும். ஸோ அதே தான் இப்ப இருக்கிறதாகவும் நான் பார்க்கிறேன். அதனால அப்படி சொல்லப்படுற விஷயங்கள், கருத்துக்கள் உண்மையாக இருப்பதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. பவர் பாலிடிக்ஸ் வந்து கண்டிப்பா இது பண்ணும். இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா, அடுத்த கட்சி திமுக வந்து யார் கட்டுப்பாட்டுல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டி என்பது உதயநிதி அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்குமே நேரடியா நடந்த காலம்லாம் இருக்கு. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கனிமொழி அவர்களை புறக்கணிச்சுட்டு கூட்டங்கள்லாம் நடத்தினது, அவங்களை அப்படியே கொஞ்சம் இருட்டடிப்பு பண்ணி இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்கள வந்து மத்தியில அந்த பக்கம் அனுப்பி விட்டது, டெல்லிக்கு அனுப்பி விட்டதுக்கு காரணமே இங்க நீங்க இருந்து உங்க பிரசன்ஸை காட்டாதீங்கிறது தான். சோ இதுக்கு பின்னாடி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் அதை வச்சு அவங்க விளையாடிட்டாங்க. இல்லங்க, அதாங்க டெல்லிக்கு அனுப்புறாங்க. டெல்லியில இருந்து தானே இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஈடில ஒரு பெரிய பாதிப்பை வந்து உதயநிதி அவர்கள் சந்திக்கிறார் அப்படின்னா அதுக்கு அடுத்து கட்சி யார் கட்டுப்பாட்டுக்கு போகும்? புரியுதுங்களா? ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து யாரு வைப்பாங்க? அந்த இடம் ஒன்று எம்டியா இருக்குல்ல, அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல இருந்தே தானே யாராவது வர முடியும். ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்சியா மாறிடுச்சு. இந்த குடும்பத்துல இருந்து தான் யாராவது அடுத்து பவர் எடுப்பாங்க. அது கண்டிப்பா அவங்க மாப்பிள்ளையா இருக்க வாய்ப்பு கம்மி தான். கனிமொழி அவர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அது அவங்க வந்து இப்போ பிஜேபியோட கொஞ்சம் நட்பு பாராட்டுறதும் பிஜேபியோட ஒரு மாதிரி நெருங்கி பழகிறதும் வைத்து பார்க்கும் பொழுது இருக்கலாம். அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பவர் பாலிடிக்ஸ் வந்து. ஆனா இது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாதானே இது நடக்கும். நான் தான் சொல்றேன், இவங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. ஸோ ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆயிடுவாங்களா? ஆயிட்டாங்களா? ஆறதுக்கான ப்ராசஸ்ல இருக்காங்க. ஆன்கோயிங் ப்ராசஸ். அவங்க வந்து நாங்க ஆகிருவோங்கிற அந்த உண்மையை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ என்னுடைய கணிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருசா எதுவுமே நடக்காது. சரி, பெருசா எதுவுமே நடக்காது. குடுமையை பிடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த குடுமையை பிடிச்சாச்சு, அவ்வளவுதான். பராசக்தி படம் வந்துருமா பாரு? பராசக்தி படம் வரதான் போகுது. இந்த குடுமி ஒரு வீடியோ வந்துடும், நம்மளுக்கு போய் பார்த்துட்டு வருவேன். இந்த குடுமைய பிடிச்சிருக்கனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே வந்து கொஞ்சம் சப்மிசிவ் ரோல் எடுப்பாங்க. சும்மா அதாவது பேச்சுல எல்லாம் இருக்கும். ஆனா வந்து எந்த நேரத்துல கால வரணுமோ அந்த நேரத்துல கரெக்டா கால வருவாங்க. அப்படியே அமைதியா இருந்துட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போவாங்க. இது நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் வரும்போது நான் தான் சொல்றேன், அடுத்து வரது தான் வந்து டீலிமிட்டேஷன். அது சாதாரண பிரச்சனை இல்ல, மாநில உரிமைகளை பறிக்கிறதுல ஒரு முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனை அப்ப டிஎம்கே ஒன்றும் செய்யாது, வேடிக்கை பார்க்கும். ஸோ இதுதான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு பிளானு. அதுக்கப்புறம் வந்து மாநில மறு வரையறைங்கிற பேர்ல தமிழ்நாட்டில் ஒரு 3 நாளா உடைக்கணுங்கிற ஒரு திட்டம் அவங்களுக்கு இருக்கு, பிஜேபிக்கு. அப்பையும் திமுக அமைதி காக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல லாக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வலுவா சிக்க வைக்கணுங்கிறது அவங்க பிளான். ஸோ அந்த வலுவா சிக்க வச்சுட்டாங்க. இப்போ அதை வச்சுக்கிட்டு லாக் பண்ணிக்கிட்டு ஒரு அரசியலை இவங்க பண்ணுவாங்க. ஓகே, என்கிட்ட ஒரு 20,000 கோடி 30,000 கோடி இருக்கு, அதுக்கு மேலேயே இருக்கு, என் வாயில அவ்வளவுதான் வருது, நான் கோல்டன் விசா வாங்கிட்டு அப்படி ஸ்டேட்டை பிரிச்சிட்டீங்கன்னா நான் பாட்டு என் குடும்பத்தோட துபாய் போயிருவோம், இல்ல அங்க வெளியே ராஜபக்சே போன மாதிரி நாங்க போயிருவோம் அப்படிங்கிறதுதான் மேக்சிமம் நடந்த. அதெல்லாம் நமக்கு எந்த இதுவும் மாறாது. இதுதான் பிளான். அவங்கள கைது பண்ண மாட்டாங்க, அதுவும் நடக்காது.
அப்படியே போயிட்டு அப்படியே வெளிநாடுகளை போயிட்டு அவங்க அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. இப்போ இதுல இன்னும் 2 விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். துணை கேள்விகளா வச்சிருந்தேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு, குறிப்பா ஒரு செக்ஷுவல் அசால்ட், அவங்க பாலியல் அத்துமீறலுக்கு வந்து உள்ளாயிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஐடென்டிட்டியை ஒரு பேட்டர்ன் மாதிரி வெளியிட்டுட்டே இருந்தது. நீங்க ஏற்கனவே அன்னைக்கு நீங்க கிண்டலா பேசுறீங்க, தெய்வ செயல் அந்த விஷயத்திலயும் அது வந்து தொடர்ந்து நடக்குது. அதை நீங்க கவனிச்சிங்களா? கண்டிப்பாங்க. இப்ப நான் தான் சொல்றேன், பெண்கள் நம்ம 2 தரப்பும் நம்ம எப்பவுமே பேசுறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லா ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு பேசுங்க, 10 முறை யோசிச்சு பழகுங்க. ஏன் இந்த கன்சர்ன் சொல்லிட்டே இருக்கேன்னா, அட் த எண்ட் சஃபர் ஆகுறது அவங்க தான். புரியுதுங்களா? அட் த எண்ட் நீங்க இப்ப நியாயம் வேணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கன்னா கூட யார் சஃபர் ஆகிறா இன்னைக்கு? புரியுதா? ஸோ பெண்களுக்கு தான் பாதிப்பு இதில் அதிகம். அதனால பெண்கள் ஒருவரோடு பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் 100% சூதானமாக இருங்கள். இதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு முறையும். அதுக்கு அடுத்து என்னன்னா, இப்ப பாதிப்பு ஏற்படும் போது அவங்களுக்கு ஆதரவான தீர்ப்போ இல்லை அவங்களுக்கு ஆதரவான ஒரு நடவடிக்கையோ ஒரு இதோ வருதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது அப்படியே மூடி மறைக்கப்படுது. ஏன்னா தவறு செய்யறவர்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்கா அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இதுல எப்படி நீங்க வந்து இப்ப அந்த பெண்ணுடைய போட்டோல இருந்து ப்ரொஃபைல்ல இருந்து எல்லாத்தையுமே வெளியிட்டானுங்க. இப்ப அந்த பொண்ணு அவங்களோட தனிப்பட்ட லைஃபை வந்து ஒரு அமைதியா அவங்க லீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்? அவங்களுக்கு ரொம்ப இளைய வயசு, என்ன பண்ண முடியும்? ரொம்ப பெரிய ஒரு போராட்டத்துக்கு நடுவில் இருக்கும். இதுல வந்து அரசு தரப்புலையும் எதிரிகள் அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. மிரட்டல்கள் அதிகமா வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா. சோ இதுதான் நடக்குது. பொருளாதாரத்திலும் மக்கள் என்ன போய் பாதுகாத்துருவாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியுது? நம்மளால பேசுறோம், வேற என்ன? ஆயுதம் ஏந்திய காவல்துறை வந்து பாதுகாப்புக்கு கொடுங்கன்னு சொன்னா அது கொடுத்துருமா கோர்ட்டு? கொடுக்காது. என்ன பாதுகாப்பு இருக்கு அவங்களுக்குலாம்? இப்போ நடவடிக்கை எடுக்கணும். தப்பு செய்யறான் வந்து திமுக காரன் தவறு செஞ்சிருக்கானா அவன் மேல வழக்கு பதிவு பண்ணி அவனை கைது செஞ்சு அவனை விசாரணைக்கு உட்படுத்தி அவனை நீதிமன்றத்தில் நிப்பாட்டி இதுதான் செய்யணும். இதை செய்யறது இல்லைங்க. அவங்க சொல்ற பேர்லாம் பெரிய பெரிய பேரா இருக்குங்க. அது எப்படிங்க விடுவாங்க? என்னங்க பெரிய பேர்? தப்புனா தப்பு தானுங்க. இல்லங்க, நியாயப்படி அவங்க பண்ணுவாங்க. விசாரிக்கணும் இல்லைங்க. உண்மை இருக்கா, ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்கணும்ல. என்ன ஏதாவது கேட்கறாங்களா, பண்றாங்களா? அப்படியே இருட்டடிப்பு பண்றதுக்கு தானே எல்லா வேலையும் பண்றாங்க. இப்பவும் இந்த விஷயம் வந்து எங்க வருது? மெயின் ஸ்ட்ரீம்ல வருது? ஒன்றும் இல்லை. மெயின் ஸ்ட்ரீம்ல இதை பத்தி பெருசா பேச்சு பொருளே இல்லை. சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய மீடியாஸ் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நீங்க விளையாட்டுக்கு சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி இந்த விவாகரத்தை பத்தி பேசுறது நம்ம பேசிட்டு இருக்கும்போது விவகாரத்து செய்திகள் போடலான்னு, கோலிவுட் விவகாரத்துகள்னு சொல்லிட்டு சன் டிவில வந்து ஒரு போட்டாங்களா? நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்காங்களா? கலாச்சிக்கிட்டு இருக்கவங்கள நீங்க என்ன அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போட்டுட்டு இருக்கீங்க? இல்ல மெயின் ஸ்ட்ரீம்ல மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அவங்கள பத்தி பரப்புறது எப்படின்னா, அது மாணவின்னு சொல்லாதீங்க, மனைவின்னு சொல்லுங்க. அவனோட மனைவின்னு சொல்லணுமா? அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவன் மேலதான் தப்புன்ற மாதிரி அவங்கள விக்டிம் பிளேமிங் பண்ற மாதிரி அந்த பெண்ணை பத்தி பரப்பிட்டு இருக்காங்க. இப்ப அந்த திருமணமே இவங்க சொல்றது என்னன்னா, ஒரு விதமான இப்ப நான் சிம்பிளா நான் கேக்குறேங்க. ஒரு பொண்ணு இருக்கு, காலேஜ் படிக்கிற புள்ள. அந்த புள்ளையோட வயசு அதுதான் இருக்கும் போல, காலேஜ் படிச்சுட்டு இருக்க பொண்ணு. இவன் வந்து ஒரு ரவுடி மாதிரி கையில 2 பக்கம் பச்சையை குத்திட்டு சுத்திட்டு இருக்க ஒரு தெல்லவாரி. இப்ப இவன் போயிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படி வச்சிருக்கேன்னா, அந்த பொண்ணு ரெண்டாவது அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்றும் பெருசா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி அவங்க பேசுறதை வச்சு பார்த்தா அப்படிதான் தோணுது. அந்த பெண்ணுக்கு வந்து பெருசா பாதுகாக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. இப்ப இந்த பொண்ணு வந்து என்ன முடிவெடுக்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த பொண்ணு வந்து சரி பிடிக்குதோ பிடிக்கலையோ, பட் இவன் வந்து இப்படி மாதிரி ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யார்கிட்ட போய் பாதுகாப்பு தேடும்? யார்கிட்டயுமே அவங்ககிட்ட இருந்து பாதுகாக்க முடியாத அளவுக்கு அவன் ஒரு லோக்கல் தாதாவா இருக்கான். என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு தான் உயிரை பாதுகாத்துக்கு என்ன பண்ண முடியும்? சரி நம்ம கல்யாணம், சரி ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே ஆசைப்படுறான், சரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ லவ் பண்றான் போல, கொஞ்சம் வயலண்டான ஆள் போல. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா அப்படித்தானே சொல்லி கொடுக்குது. ரவுடியா இருப்பாரு, 10 கொலை பண்ணுவாரு, ஆனா லவ் பண்ணுவாரு, நல்லவரா இருப்பாரு. லவ் பண்ணா நல்லவர், புரியுதா? அவ்வளவுதான். மித்தபடி அவன் ரவுடியா இருக்கிறான், கஞ்சா கிசா போதை அப்படின்னு சொல்லி இது பண்றான், அதெல்லாம் இல்ல. லவ் பண்றான், நல்லவன் அப்படிங்கிற எண்ணத்துல இன்னும் பெண்கள் அப்படித்தானே யோசிக்கிறீங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு கூட சரி பரவாயில்லன்னு யோசிச்சுட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் கல்யாணம் பண்ணதே வேற ரீசனுக்காக அந்த பொண்ணே தான் சொல்லுது. நம்ம சொல்றதுக்கே வாய் கூசுது. இவன் கல்யாணம் பண்ணதே அவன் ஒரு வேற பிசினஸ்க்காக தான் பிளான் பண்ணி கல்யாணம் பண்றான். அந்த பொண்ணே சொல்லுது இவன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை திரும்ப இதையே தான் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது, 5 வருஷம் அந்த பொண்ணை வந்து பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் கழட்டி விட்டுறது, இதை தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். லீகலா கல்யாணம் பண்ணி அவன் பிசினஸ்ல மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அவன் இதை பண்றான் அப்படின்னு அந்த பொண்ணு லீகலா சொல்லுது. தன்னையும் அவ்வாறு அனுப்புறதுக்கு அவன் முயற்சிச்சான் அப்படிங்கிறத வந்து அந்த பொண்ணே சொல்லுது. இதுக்கு மேல என்னங்க வேணும் அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு? அப்ப எடுக்கலைன்னா அவனை பாதுகாக்கிறது அந்த 2 டேட்டூ தானே.
இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் காணொலிகள்லாம் பண்ணக்கூடியவர் அவருடைய அலுவலகத்திலே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க 2 பசங்களோட வீட்டில் போயிட்டு நள்ளிரவில் பைக்கெல்லாம் வந்து சீஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ சவுக்கு இருக்கார்ல, அவர் கூட வந்து ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், இல்லை அவர் இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிருப்பாரு. இந்த பசங்களாம் ரொம்ப பாவமான பசங்களா இருக்காங்க, கஷ்டப்படுறோம், வேலை செய்யறாங்க. ஸோ அது இப்போ இன்னும் கெட்ட பேர் வரும். எல்லாமே யூடியூப்ல சொல்றாங்க. அவரே உட்காந்து 5 வீடியோ போடுவாருன்னு தெரிஞ்சு 1.5 மணி நேரம் 5 வீடியோ. அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, ஏன் பண்றாங்க? பப்ளிசிட்டி, பேட் பப்ளிசிட்டி தான் ஆகுது. பேட் பப்ளிசிட்டி மட்டும் கிடையாதுங்க, பட் அவங்களுக்கு அது சக்சஸ் தான். ஏன் சவுக்கு சங்கர் மாதிரி பேசுனீங்க அப்படின்னா உங்களை மட்டும் இல்ல, சப்போர்ட் குரூப், அதாவது சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட்டா கேமராவுக்கு உட்காந்துருக்கவன், இதுக்கு எழுதுறவன், ஸ்கிரிப்ட் எழுதுற இவங்க கொண்டு எல்லாருமே நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்கள லாக் பண்றோம். இது எவ்வளவு பெரிய மிரட்டலுங்க. ஒரு சைக்காலஜிக்கல். அந்த பசங்க மேபி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், பட் அந்த பசங்களோட அப்பா அம்மா ஒரு பதற்றத்துல தான் இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, அந்த பசங்க கண்டினியூ ஆக மாட்டாங்க. புரியுதா? அவங்க ஃபேமிலியில வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. எதுக்கு ரிஸ்க், நம்ம பையனெல்லாம் வந்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேச ஆரம்பிப்பாங்க. எடுத்தோடனே யாரும் வந்துட்டு தம்பி போயிடாதப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு உடனே வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு யோசனை வரும். அந்த யோசனையில எதுக்கு நம்ம பையனை ரிஸ்க்ல கூப்பிட்டுக்கிட்டு, அதிகாரம் பெருசா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவன் நம்ம பசங்க போய் அதுக்குள்ள போய் மாட்டி இரையாயிட்டு இருந்தா என்ன பண்றது, அப்படி வந்து வேற ஏதாவது வேலையை பாரு, சைட்ல வேற வேலையை பார்க்கணும்ல, அவன் வேற வேலையை பார்த்துட்டு அப்படியே போகணும்ல, அந்த வேலையை பண்ணும். இந்த உளவியல் தாக்குதல் தான் இது. ஏன்னா நீங்க கவனிங்க, ஒரு வண்டியை சீஸ் பண்ணி கொண்டு போகணும்னே முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அதுக்கு 11 பேர் 20 பேர் தேவையா? அது ஒரு பயமுறுத்துறதுக்காக. அது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்லாம் இவங்க கையாளுறாங்க. ஒன்னை மட்டும் அடிக்க மாட்டோம், ஒன்னு அடிச்சா நீ பேசுற, உன்னை சுத்தி இருக்க அத்தனை பேர் அடிக்கிறோம், என்ன பண்ணுவ? அப்ப இது என்ன ஆகும்னா இவங்கனால வந்து அப்படியே கொஞ்சம் இவங்களோட செயல்பாடுகளை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற இடத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வழிமுறையை அவங்க மறைமுகமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் நடக்கும். சரி, நீங்க வந்து இப்படி சொல்லிட்டாரு, மக்கள் என்ன வெகுண்டு எழுதுட்டாங்களா? வாட் ஹேப்பன்ஸ்? அவ்வளவுதான், அது ஒரு வீடியோ, அவ்வளவுதான். புரியுதுங்களா? உங்க வீட்டுல, அவர் வீட்டுல சாக்கடை ஊத்துனாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடலையா? போட்டுதான். அதுக்கு முன்னாடியும் அவருடைய அலுவலகம் இது எல்லாத்தையும் போயிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணி எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் வீட்டுல சாக்கடை ஊத்துனாங்க. இந்த சாக்கடை ஊத்துன இன்சிடென்ட் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க விவாத பொருளாச்சு, பேச்சு பொருளாச்சு, இந்தியா முழுக்க விவாத பொருளாச்சு, எதிர்கட்சி தலைவர் எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் பைக் வந்து இது பண்ணலையா? இதுக்கப்புறமும் நடக்கும். ஏன்னா இங்க அந்த லா வந்து அப்படிதான் இருக்கு, சட்டம் என்பது அப்படிதான் இருக்கு. ஏங்க நான் என்ன சொல்றேன், தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்ல கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்கங்க காவல்துறை. அவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கொடுத்துருச்சு இந்த கவர்மெண்ட். காத்திருப்பு, எடப்பாடினாச்சும் காத்திருப்பு பட்டியல்ல அவங்கள வச்சிருந்தாரு, நீங்க ப்ரமோஷனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இரட்டை நிலைப்பாடா? அப்ப புரிஞ்சுக்கணும், அப்படிதான் காவல்துறை முழுக்க முழுக்க செல்ல பிராணிகள் போல. இப்ப நம்ம வீட்டுல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கொம்பா இருக்கு, நம்ம விட தடை கொடுக்குறோம், ஏதோ ஒன்று விளையாடும் போது நம்ம மேல கீரல் பட்டுருச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? அடிச்சிருவோமா? லைட்டா தட்டிட்டு திரும்ப தடை கொடுப்போம்ல. காவல்துறையை அப்படிதான் அரசாங்கம், அரசியல்வாதிகள் கையாளுகிறார்கள், அப்படிதான் கையாளுறாங்க. ஏன் அப்படி கையாளுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப காவல்துறை அதிகாரிகள் செய்யற தப்புக்கு அவங்களை தண்டிச்சிங்கன்னு வைங்க, அடுத்து காவல்துறை அதிகாரிகள் யாராவது அந்த தப்பு செய்வாங்களா? அந்த தப்பு செய்யாம இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை வச்சு எந்த அரசியல்வாதி வேலை வாங்க முடியும்? புரியுதா? தனக்கு தேவையானவனை மேல கைது பண்ணு, வழக்கு போடுலாம் சொன்னா, இது சட்டத்துக்கு புறம்பா பண்றோம், நாளை பின்ன ஏதாவது பேக் ஃபயர் ஆச்சுன்னா நம்மளோட லைஃப் போயிரும்னு அவன் யோசிக்கிற இடத்துல அந்த காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த வேலையை செய்வாங்களா? நம்ம முறைகேடா ஒரு மேல பொய் வழக்கு போடுறோம், நாளைக்கு அவர் ரிட் பெட்டிஷன் நம்ம மேல ஃபைல் பண்ணி நம்மளை வந்து கோர்ட்டுக்கு இழுத்து விட்டாரு அப்படின்னா நம்மளை பாதுகாக்க யாரும் வரமாட்டாங்க, நம்ம தான் தனியா மாட்டிக்குவோம். அதனால இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அங்க ஒரு சின்சியாரிட்டி வந்துடும், எல்லாம் மீற மாட்டாங்க. ஆனா அதனால போலீஸை என்னைக்குமே தண்டிக்காது. எந்த நீங்க ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், இது தண்டிக்க மாட்டாங்க. போலீஸ் உடுப்புல இருந்துட்டு, போலீஸ் டியூட்டில இருந்துட்டு ஒருத்தர் தவறு செய்யறாரு அப்படின்னா அவரை இந்த அரசாங்கம் என்ன கொடுத்தாவது காப்பாற்றும். அவர் அப்படியே விட்டுட்டு போயிடாது. அப்படி விட்டுட்டு போயிட்டா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து மற்ற காவல்துறை அதிகாரிகள் தப்பு செய்யக்கூடாதுங்கிறத உணர்ந்துருவாங்க. நியாயமானவர்களாக தங்களை வேற வழி இல்லாம நம்ம, ஏன்னா லைஃப் இதாயிரும் அப்படின்னு. இப்ப எத்தனை காவல்துறை அதிகாரிகளை வந்து இந்த டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ், இந்த போலீஸ் எல்லாம் எத்தனை வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு,
எத்தனை போலீஸ் வந்து லாக்அப்ல போட்டு அடிக்கிற வீடியோஸ் வந்திருக்கு, நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? நம்ம பாத்துருக்கோம். ஏதாவது நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கா? அப்போதைக்கு ஒரு டெம்பரரி சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க, 1 மாசம். அந்த சஸ்பென்ஷனுக்கு சம்பளம் இருக்கும். சம்பளத்தோட நீங்க ஒரு ஒரு மாசம் வந்து வீட்டுல இருந்து ஜாலியா புள்ள குட்டியோட வெளியே சுத்திட்டு வாங்குறது தண்டனையா விடுமுறையா? செய்யக்கூடாதுன்னு நெக்ஸ்ட் தோணாது. அது மாதிரி செஞ்சா என்ன, எத்தனை மாசம் சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க? அப்படியே சஸ்பெண்ட் பண்ணாலும் கடைசியில திரும்ப சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த சம்பளத்தை கொடுத்து ஆகணும். கரெக்டா? அது எல்லாமே வந்துடும். ஸோ நோ இஷ்யூஸ். அவங்கள அப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஸோ இதுல என்னன்னா, சில விஷயங்கள் பொறுப்புணர்வோடு நாம பேசணும், நம்ம செயல்படணும். நம்ம பக்கம் ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா ஒரு 10-15 ஆதாரங்கள் நம்ம தரப்புல கையில வச்சுக்கிட்டு அதை நம்ம பேசினா தான் ஒரு ஊடகத்துல தொடர்ச்சியா பயணிக்க முடியும். இல்லை அப்படின்னா விட்டிலி பூச்சி மாதிரி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு சிறகு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிறகுகள் ஊர்ந்துகிட்டு இருக்க வேண்டியதான். இதுதான் நடக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆதாரங்களோடு எதையுமே நம்ம முன் வச்சு பேசணும். நான் முன்னு சொல்றேன், இந்த இடி இந்த விஷயமே இருக்கு பாருங்க, இது பிஜேபி கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியாமல அவங்க தப்பு செய்ய விட்டுட்டாங்க, எல்லாருமே இப்போ ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க, போதுமான எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதை வச்சு காரியம் சாதிச்சு போகும். ஆக்ஷன் எடுக்க போறது இல்லை. இதை காரணம் காட்டி ஒரு 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 மறைமுகமான ஒரு 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 அலையன்ஸை வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. வரக்கூடிய தேர்தலில் யாரை ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க பாஜக? எனக்கு பிஜேபி இங்க ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. பவர் இல்ல, அதிமுக சொல்றாங்க, அவங்க கூட தானே கூட்டணி வச்சிருக்காங்க. நான் தான் திரும்ப சொல்றேன், அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறது பிஜேபியோட நோக்கமே கிடையாது. நம்ம தியரியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவை முழுங்கும் பாம்பு பிஜேபி. அதிமுகவை முழுங்கும், கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிட்டு இருக்குது. அதிமுக இடத்துக்கு பிஜேபி வந்துடணும், அதான் அவங்களோட பிளான். அதுக்கு திமுக ஆட்சி அதிகாரத்துல இருந்தாதான் சாத்தியப்படும். ஏடிஎம்கே ஆட்சி அதிகாரத்துல இருந்தா 2வது இடம் பிஜேபிக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த இடத்துல 2வது இடத்துக்கு டிஎம்கே வந்துடும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேன்னு போயிடும். திருப்பியும் அப்படி வரக்கூடாது. அவங்களுக்கு என்னன்னா டிஎம்கே பவர்ல இருக்கணும், டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு நரேஷன் இருக்கணும். அப்ப பிஜேபி தான் டிஎம்கேவோட மோதிர மாதிரி காட்டிட்டே இருக்கணும், ஏடிஎம்கேவை டம்மியா வச்சிருக்கணும். ஸோ கால ஓட்டத்துல மக்கள் வந்து ஏடிஎம்கேக்கு பவர் கிடையாது, பிஜேபிக்கு தான் பவர் இருக்குன்னு நினைச்சிட்டு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா பிஜேபியை திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப பிஜேபி வந்து பவர் லாபி பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவாங்க. ஏடிஎம்கே அப்படியே முழுங்கிடுவாங்க. ஏடிஎம்கேல இப்பவே நான் சொல்றேன், பாதிக்கு பாதி பேர் பிஜேபியோட கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆட்கள் தான். ஏன்னா பவர் அங்கதான் இருக்கு. அந்த நிர்பந்தம் அவங்களுக்கு போனோம். இது எடப்பாடி பழனிசாமிக்கு இதை வந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு பக்குவம் இருக்கான்னு தெரியல. இவ்வளவுதான் விஷயம். ஏடிஎம்கே அழிவது உறுதி. ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ, அடுத்த முறை ஜெயிச்சாலும் கூட அதை வந்து முழுங்கப்படும் பிஜேபியால. இப்ப நான் ஒன்னும் சொல்றேன், ஜெயிச்சிருச்சுன்னு வைங்களேன், பிஜேபி அந்த நேரத்துல தான் எல்லா திட்டத்தையும் கொண்டு வரும். ஏடிஎம்கேனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சியை பாதுகாக்கிறதா, கட்சியை பாதுகாக்கிறதா, இல்லை இவங்க சொல்ற செயல் திட்டத்துக்கு மக்களுக்காக நிக்கிறதா, ஒன்றும் தெரியாம இப்படி குழப்பத்தில் நிற்பாங்க. ஒரே நேரத்தில் எல்லா பிரச்சனையும் வரும்போது மக்கள் வந்து ஏடிஎம்கே அகைன்ஸ்டா போயிடுவாங்க. புரியுதா? அதை பயன்படுத்தி டிஎம்கே வரும். டிஎம்கேவோட மலைமுக அலையன்ஸ்ல பிஜேபி கிடக்கும். டிஎம்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அந்த சட்டங்கள் எல்லாம் திரும்ப பெறாது. புரியுதா நான் சொல்றது? ஸோ இதுதான் நடக்கும். அப்ப அட் த எண்ட் வின் சிச்சுவேஷன் தானே பிஜேபிக்கு. எந்த ஆங்கிள் போனாலும் அவங்களுக்கு தான் அவங்க நினைச்சது நடக்குது இல்ல தமிழ்நாட்டுல. நான் தான் சொல்றேன், குடுமியை இவர்கள் கொடுத்து விட்டார்கள். நம்ம சொல்றது என்னன்னா, குடுமி இல்லாதவர்கள் வரணும், ஊழல் இல்லாத, ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாத நேர்மையான அரசியல்வாதிகள் அரசியல்ல வந்தாதான் இவர்களால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லைன்னா அவங்க ரொம்ப அழகா ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிருவாங்க. அதே போல எல்லா கட்சியிலையும் டிஎம்கே ஏஜென்ட்ஸ் அண்ட் பிஜேபி ஏஜென்ட்ஸ் மிக்ஸ்டா கிடக்குறாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அறிக்கைகள் கொடுக்குறது, அது கொடுக்குறது, இது பண்றது, அவங்க அந்த புஷ் பண்ணி கொண்டு போறது எல்லாமே பாத்துக்குவாங்க. இப்ப விஜய் ஒரு கட்சியில அதான் நடந்துச்சு. விஜய் கட்சிக்குள்ள டிஎம்கே ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, பிஜேபி ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்க டிஎம்கே ஏஜென்ட்ஸ் இப்ப ஒரு பொண்ணு ரிவீல் ஆச்சு. என்னங்க அறிவு வேணாமாங்க? டிஎம்கே பொறுப்பாளருடைய மகள், அவங்கள கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்கன்னா இது என்ன மாதிரியான உளவியல்? அந்த அம்மா கரெக்டா போயிட்டு, அது துண்டு என்னமோ வித்தியாசமான துண்டா இருக்குது பாத்தீங்களா? எப்ப டிஎம்கே துண்டுனா 2 பக்கம் அப்படி இருக்கும். இது என்ன கட்டத்து போட்ட துண்டெல்லாம் போட்டு வந்திருக்கு, மூஞ்சி தொடச்சுக்கிறதா அப்படியே காரி துப்பினால் நாங்கள் முகத்தை தொடச்சு கொள்வோம். இது மைய ஸ்கிரிப்ட் ஆச்சேடா. அதே ஸ்ட்ராட்டஜி தாங்க. என்ன அங்கேயும் அதே மாதிரி ஒரு பொண்ணு, இங்கேயும் அதே மாதிரி ஒரு பொண்ணு. இப்ப கடத்தில் விஜயும் அதே மாதிரி கொண்டு வந்து வேற வழி இல்லாம உள்ள போய் சொருகிற மாதிரி தான். அதனால சொல்றேன், கவனமா இருங்க. ஏன்னா அவர் இப்ப டிவியை உடைச்சாரு, நீங்க பொருள் சேதம் இல்லாம நடந்துக்கோங்க. புரியுதா? ரைட்டு.
சரி, ஓகே. நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. அண்ட் குறிப்பா வந்து கடைசியில அந்த சொன்னீங்கல்ல, பிஜேக்கு எப்படி இருந்தாலும் வின் வின் சிச்சுவேஷன் சொல்லிட்டு, அதை பத்தி வந்து நம்ம பார்த்த நேயர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்றத அவங்க கமெண்ட்டை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. மிக்க நன்றி பாரி. நன்றி.